இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த நேரத்தை துவக்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் தேவனே, இப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த வாய்ப்புகளும் தற்செயல் அல்ல. இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாளில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஒருபோதும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. இந்த நாளிலும் நான் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு, நம்மை அனுப்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது நம்மிலே அவர் என்ன செய்கிறார்? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் வந்து நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிறார். அநேகரை வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இதே காரியத்தை மறுபடியும் யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும் போது பாருங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். ஆகவே மறுமுறையும் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல. பிதாவானவர் குமாரனை என்ன எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே அனுப்பினாரோ அதே போல குமாரனை சுமந்து செல்லுகிறவர்களாய், கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அனுப்புகிறார். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வேலையாட்கள் கொஞ்சம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மை பயன்படுத்த எதிர்பார்ப்போடு நம்முடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்கள். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது அவர் என்ன செய்கிறார்? அனுப்பினவருடைய சித்தத்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர் நிறைவேற்றுகிறதை நாம் படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்கள். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மில் வந்து அவருடைய பரலோக திட்டத்தை முழு பலத்தோடு நிறைவேற்றும்படி வந்திருக்கிறார். ஆண்டவரே, 30% அல்ல, 60% அல்ல, 100% என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம். நம்மை பயன்படுத்தும்படி ஆண்டவர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் சவுலை அனுப்புகிற போது அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார்.
ஆகவே ஆண்டவர் நம்மை அனுப்பும் போது எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறார். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை அனுப்பும் போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கும் போது ஆண்டவர் ஏசாயாவை தெரிந்து கொள்ளுகிறார். இங்கு ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறதை சற்று கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் நம்முடைய காரியமாய் போவான். இந்த ஏசாயாவை ஆண்டவர் அனுப்புவதற்கு முன்பு சுத்தப்படுத்துகிறதை 5வது வசனத்தில் இருந்து நாம் படிக்கும் போது இப்படி படிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது அவர் என்ன சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். இப்பொழுது நம்முடைய பாவத்தை ஆண்டவர் நிவர்த்தி செய்து பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். ஏசாயாவை பரிசுத்தப்படுத்தி அனுப்பினவர் இப்பொழுது நமக்கு மிக அருகிலே வந்து நின்று அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார். நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப செய்கிறார். இன்னும் பாருங்கள், வேத புத்தகத்தை படிக்கும் போது யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது இங்கு மோசேயை குறித்து நாம் படிக்கிறோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் இப்பொழுது யாரிடத்தில் அனுப்புகிறார்? பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? மோசே 11-12 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன் அவரை அனுப்புகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய பலவீனங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆண்டவர் நமக்கு பூரண சுகத்தை தந்து எழுந்திரு என்று சொல்லி நம்மை அனுப்புகிற கர்த்தராக இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். இந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், நீர் விரும்புகிறதை என்னில் செய்திருளும் என்று நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று எதிர்பார்ப்போடு எங்களை பார்க்கிறீரே. கர்த்தரோடு இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என்று சொன்னீரே. உம்மை பற்றி பிடித்து உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவரீர் பிள்ளைகளை அனுப்பி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.